வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கலைக்களம் சேனலுக்காக நம்ம ஒரு 7 நாளைக்கு முன்னாடி அசோலா பெட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். தண்ணிலாம் நிரப்பி சின்ன அசோலாக்கள்லாம் கொஞ்சமாக அசோலா போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நேற்று முந்தாநாத்து வரை பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக பரவி இருந்துச்சு. எல்லாமே நல்ல பரவி இந்த பெட்டு ஃபுல்லாமே அசோலா பரவி இருந்துச்சு. 5 நாளில் இவ்வளோகான நல்ல வளர்ச்சி தான் இருந்தது. நான் உங்களுக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடந்து போச்சுன்னு பார்த்திங்கன்னா, 2 மாத கோழி குஞ்சுகளை நான் அதாவது இன்குபேட்டரில் வச்ச கோழி குஞ்சுகளை 1 மாதம் ப்ரூடிங்கில் போட்டு வளர்த்து, அதுக்கப்புறம் 1 மாதம் தனியாக வலை போட்டு வச்சு அதிலேருந்து வளர்த்து கழுகு காக்கா எதுவும் தூக்க முடியாத அளவுக்கு நல்ல பெருசாக வளர்த்து ஒரு 50 கோழி குஞ்சுகள் நம்ம பண்ணையில் விட்டுருக்கோம். அந்த கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா 2 நாள் பண்ணைக்குள்ளே வச்சு அதுக்கடுத்து வெளியே பற்றி விட்டோம். பற்றி விட்ட கோழி குஞ்சுகள் நல்ல வெளியே பிறக்கி திங்கிறதுக்கான நல்ல ஒரு இங்கே ஸ்பேஸ்லாம் இடம்லாம் இருக்குது. ஆனால் இது அந்த கோழி குஞ்சுகள் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசோலாவை பார்த்துட்டு இது இங்கே இது மேலே இருக்குதா, இதில் ஏறி நின்று அது அசோலா இதெல்லாம் கொத்தி திங்க தொடங்கிருச்சுங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இது கொஞ்சம் மடங்கி இப்படி மடங்கி தண்ணி இதிலேருந்து வெளியே இப்படி வந்துடுது. வர அசோலாக்கள் எல்லாத்தையும் அது பிறக்கி தின்னுருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடி ஸ்க்ராட்ச்லேருந்து தொடங்குற மாதிரி இப்போ கொஞ்சோண்டு அசோலா இருக்குது. இப்போ இதுக்கு சுற்றி நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு வலை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த கம்புகள்லாம் ஊனி வச்சுருக்கோம். 4 பக்கம் கம்பு ஊனி இதில் சேலையை கட்டி வச்சு இல்லை ஏதாவது மறைவாக வச்சு இதில் மறுபடியும் முதல்ல அசோலா தொடங்குற மாதிரி தான் பண்ணுறோம். உங்களுக்காக மறுபடியும் அசோலா தொடக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணி தரோம். ஓகே, நன்றி.